புயல் குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அன்னவாசல் ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் விலையில்லா கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் வரவுள்ள புயலை எதிர்கொள்ள தமிழக முதலமைச்சர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார் என்றும், கடந்த கஜா புயலின் போது முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையால் பல்வேறு சேதங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதேபோன்று எதிர்வரும் புயலை எதிர்கொள்ள வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் ஒருங்கிணைத்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார் என்றும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையோடு இணைந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எதையும் எதிர்கொள்வதற்கு தமிழக அரசு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொதுவாக இன்றைக்கு பொதுமக்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களாக இருக்கட்டும், இந்த ரிஃப்ராக்டிவ் எரர் என்று சொல்லக்கூடிய கிட்டப்பார்வை என அந்த பார்வை குறைபாடு இருப்பவர்களுக்கு சிறப்பு கண் சிகிச்சை முகாம்களை நடத்தி, நேரடியாகவே கிராமத்திற்கு சென்று கண் சிகிச்சை முகாம்களை நடத்தி, அதில் யாருக்கெல்லாம் பார்வை குறைபாடு கண்ணாடி தேவைப்படுகிறது அவர்களுக்கு அந்த கண்ணாடியை எந்த கட்டணமில்லாமல் வழங்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். இது பொதுமக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், வரக்கூடிய இந்த மான்சூன், எதிர்வரக்கூடிய அந்த மான்சூன், குறிப்பாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த புயல் முன்னேற்பாடு பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அங்கு முன்னின்று அந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தான் இந்த கஜா புயலினுடைய அந்த வேகத்தை, கஜா புயலினுடைய அந்த திசையெல்லாம் மிக சரியாக கண்காணித்து பொதுமக்களை ஏற்கனவே முன்கூட்டியே தேவையான முன்னேற்பாடுகளை செய்து பல உயிர்களை காப்பாற்றிய அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல இந்த புயலையும் நிச்சயமாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையோடு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் இணைந்து தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் மிக சிறப்பாக இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 2 மணி நேரம் இன்றைக்கு கூட்டம் வைத்திருக்க மிகப்பெரிய ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படுகிறது. ஆக அரசினுடைய நடவடிக்கைகளை, முதலமைச்சருடைய முன்னேற்பாடான நடவடிக்கைகளை இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக சிறப்பாக அங்கே செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையோடு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் இணைந்து தேவையான முன்னெச்சரிக்கையினை செய்து இதை மிக சிறப்பாக எதிர்கொள்ளும் என்பதை தெரிவித்தார். எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை, முன்னேற்பாடுகள் தேவை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தவறான வதந்திகளை பரப்புவது நிச்சயமா அது ஏற்கக்கூடியதல்ல. அவர்கள் மீது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது.